இப்போ நம்ம கூட வந்து விக்ரம் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. நம்ம அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் விக்ரம் சார். சார் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பா ஐ படத்துக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றி சார். ஒன்றும் இல்லை, என்னன்னா முதல் கேள்வி, எங்களோட கேள்வி வந்து இந்த ஐ படம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம் சார் உங்களுக்கு? எல்லா நடிகர்களுக்கும் அவங்க செய்கிற எல்லா படங்களையும் ஒரு முக்கியமான படமாக தான் அமையும். பட் ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு நான் பண்ண கதாபாத்திரங்கள்லேயே இது ஒரு ரொம்ப வித்தியாசமான, இது மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ரோல் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அண்ட் அது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஊக்கம் தருது, இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் அகெயின் அன்னியனுக்கு அப்புறம் சங்கர் சாரோட திருப்பியும் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல் காம்பினேஷன் with PC sir, with Mr. A.R. Rahman, Anthony, Mr. Muthraj, Amy, எல்லாருமே வந்து உயிரை கொடுத்து பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க வேலையை. ஸோ ஐ ரியலி என்ஜாய் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். சார், அன்னியனும் பண்ணியிருக்கீங்க, சங்கர் சார் கூட இப்போ வந்து ஐ படமும் பண்ணியிருக்கீங்க. இரண்டுக்கும் வித்தியாசம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா உங்க பார்வையில்? அன்னியன் வந்து ஆ இன் ஆ இ என் அண்ட் ஐ வந்து ஒரே வாக்கு இல்லை. பட் சீரியஸாக சொல்லணும்னா டெஃபினட்டாக சங்கர் சார் வந்து ஒவ்வொரு படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. ஒவ்வொரு படமும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வேறு ஒரு திங்கிங்கில் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதில் வந்து அன்னியன் வந்து பயங்கரமான ஒரு படம், ஒரு பிரம்மாண்டமான படம், எல்லாமே இருக்கும். பட் ஐ அதுக்கும் மேலே என் டைலாக் சொல்கிற மாதிரி டெஃபினட்டாக ஒரு 10 மடங்கு இல்லைனா ஒரு 20 இல்லைனா ஒரு 50 மடங்கு நீங்கள் படம் பார்த்து தான் சொல்லணும். ஏதோ ஒன்று நிறையா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துல வந்து பிரமிப்பு உண்டாக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நிச்சயமா சார். நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சங்கர் சார் படத்துல வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் எக்ஸ்பர்ட்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க, பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு. அது உங்களுக்கு சிரமமா இருக்குமா, இல்லைன்னு நீங்க அதை என்ஜாய் பண்ணிடுவீங்களா சார்? அது ஐ என்ஜாய் தட். எனக்கு பிசி சார் சொல்ற மாதிரி என்னை கஷ்டப்படுத்துறது, என்னை டார்ச்சர் பண்ணுறது வந்து என்னை அவர் ரொம்ப விரும்பி பண்ணுவார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு அதுக்கே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி பயங்கர டெக்னீஷியன்ஸ், ஒரு செம க்ரூ கிடைக்கிற போது அதை விட ஒரு பிளெஸிங் நம்ம யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். நடிகராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரீம் டீமோட ஒர்க் பண்ணுன்றது எல்லாருக்கும் ஒரு டெஃபினட்டாக ஒரு ஊண்டுதலாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இந்த படம் வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சச் குவாலிஃபைட் டெக்னீஷியன்ஸ். சார், பிசி ஸ்ரீராம் சார் பற்றி கொஞ்சம் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லுங்கள் சார், அவரை பற்றி. அவரை பற்றி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அவர் என்னோட குரு, மானசீக குரு. அவரோடு மீரா பண்ண அது வந்து அவர் பண்ணுற ஒவ்வொரு படத்துலையும் அவர் வந்து ஒரு வேற ஒரு ஸ்டைல், ஒரு ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில். தமிழ் இல்லை, நேஷ்னல் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் ஒரு புது விதமான ஒரு யுக்தியை பயன்படுத்தியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு இந்தியன் சினிமாவில் இருக்கிற மோஸ்ட் பெஸ்ட் கேமராமேன் இல்லைன்னா சவுத் இந்தியன் சினிமாவில் இருக்க எல்லாமே டாப் 10ல் ஒரு 8 கேமராமேன் வந்து அவரோட அசிஸ்டன்ஸ். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஆக்சுவலி அவர் ஒரு பிசி ஸ்ரீராம் யூனிவர்சிட்டினே சொல்லலாம். பட் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இவ்வளோ ஒரு லெஜெண்டாக இருந்தும் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சோம். அவரோட அடக்கம், தன்னடக்கம் அது ஒரு பக்கம், அவரோட ஃபிலாசபி, அவரோட திங்கிங் ஒரு பக்கம். அதெல்லாம் இல்லாமல் அதே வந்து ரொம்ப பிரமிப்பூட்டிய ஒரு விஷயமா இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு ஷாட், ஒவ்வொரு சின்ன ஒரு க்ளோஸ்அப்பாக இருந்தால் கூட அது வந்து நல்லா இருக்கணும், இல்லை வித்தியாசமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணி போராடுவார். சில டைம் இது ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை லெட் மீ ட்ரை அகேன், நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், இல்லை இப்படி ட்ரை பண்ணுறேன், லோ ஆங்கிள் போகிறேன், இல்லை டாப்பிஷாக ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆவார் ஒவ்வொரு ஷாட்டுக்கும். அண்ட் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவார். அதுதான் அவரோட ஜீனியஸ் நினைக்கிறேன். அவர் இப்போ கூட மனசை தளர விடாமல் ஓகே போதும், நம்ம பண்ணது போதும், இனிமேல் ஏதோ ஒன்று ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் இப்போவும் புதுமை கொண்டு வரணும், இப்போவும் அந்த ரெவல்யூஷனரிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவரோட அந்த பலம் தான் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். சார், லாங்குவேஜ், அதாவது தமிழ் மொழி தெரியாத ஒரு நடிகைகள் வரது வந்து இந்தியாவுக்குள்ளேருந்து வரது சகஜம். இப்போ எமி ஜாக்சன் அவர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு மெனக்கெட்டாங்க, நம்ம அந்த லிப்சிங்க் ஆகட்டும், அந்த வசனங்கள் ஆகட்டும், எப்படி அவங்க உள்வாங்கி அதை நடிச்சாங்க? எமி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர்ஸ் நான் பார்த்ததுலேயே. லைக் அவங்க நாங்கள் சைனாலாம் போகும்போது ஒரு 15 மணி நேரம்
ஃப்ளைங், அப்புறம் ட்ரெயின், அப்புறம் கார், அப்புறம் அந்த மாதிரி ட்ராவல்லாம் இருக்கும். எப்பவுமே டைலாக் பேப்பரோடயே இருப்பாங்க. எப்பவுமே லைக் அந்த ஷாட்டுக்கு வந்தால் அந்த ஷாட்டில் தான் இருப்பாங்க. ரொம்ப பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு ஒரு ஃபாரினருக்கு வந்து அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது பார்க்குறது. அந்த ஒரு ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், டைலாக்ஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன கற்றுக்க மாட்டாங்க, என்ன ப்ராம்ப்டிங் வேணும்னுவாங்க. இவங்க அது எதுவுமே பண்ணல. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்களோட ஃபேன்ஸ். என்னோட பையன் மனு, என்னோட நெவ்யூ எல்லாரும் வந்து எய்மினா என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அவங்கள நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம் இல்லை எனக்கு, பட் ஸ்டில் ஐ திங்க் தட் ஷோஸ் அ லாட் அபவுட் ஏமி. Amy's ability to get admiration for people, and yeah, that's about it. சார் அன்னியன்ல 3 அதாவது அம்பியன், ரெமோ, அம்பின்னு சொல்லிட்டு மூணு விதமான கெட்டப்ல வந்திருப்பீங்க. இந்த படத்துலயும் 3 வெவ்வேறு விதமான கெட்டப்ல நாங்க பாக்குறோம். இது வந்து எந்த அளவுக்கு இதுல மெனக்கடல் இருந்தது, அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் நீங்க என்னவா பாக்குறீங்க சார் இந்த மேக்கப் விஷயத்துல? அன்னியன்ல வந்து ஒரே ஆளு ஒரே சமயத்துல அந்த ஒரு பர்டிகுலர் சமயத்திலேயே 3 கேரக்டரா மாறுறது ஒரு விஷயம். ஸோ அதனால பாடி வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அதுலேயே வந்து அம்பிக்கு ஒரு தொப்பை, கொஞ்சம் வெயிட்டு, கொஞ்சம் சாஃப்டாக இருப்பான். ரெமோ கொஞ்சம் ட்ரிம்மாக இருப்பான். அன்னியன் வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மேசிவாக இருக்கும், ஸோ ஸ்ட்ராங்காக இருப்பான். அது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்க்காக நான் பண்ணேன். அது அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பட் இதில் வந்து அது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸும் வேறு காலகட்டத்தில் வருவாங்க. அண்ட் 4 கேரக்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 4 கேரக்டர்ஸ்க்குமே வந்து என் மனசில் வந்து இப்படி சங்கர் சார் ஏற்கனவே எனக்கு ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருந்தாரு. அதுலேருந்து நான் இதில் என்னெல்லாம் ஒரு நடிகராக என்னால் பண்ண முடியும்னு நான் யோசிச்சு பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் தட் இஸ் வாட் ஐ ட்ரைட். எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆனால் எல்லா கேரக்டருமே ரொம்ப த்ரில்லிங்காக அந்த கதை பார்க்கும்போது கூட ஐ திங்க் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு பயங்கரமான ஒரு இட்ஸ் த்ரில்லர். அதனால ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் ஐ திங்க் சங்கர் சார் வந்து அவர் படங்களே வந்து ரொம்ப பிரமிப்பூற்று படமாக இருக்கும். பட் அதே வந்து இப்போது ரொம்ப அதிலிருந்து ரொம்ப மாறுபட்டு வேற ஒரு புது படமாக இது படத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காரு. அண்ட் எனக்கும் ரொம்ப ஆவலாக இருக்குது தியேட்டரில் எல்லாரோடையும் பார்க்குறதுக்கு. சார், இந்த நேரத்தில் சங்கருடைய ஒவ்வொரு படத்திலும் இந்த சமூகத்திற்கான ஒரு கருத்து என்பது இடம்பெறாமல் இருந்தது கிடையாது. அந்த வகையில் இந்த படத்தில் அது போன்றது ஒரு கருத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த படத்தில் கருத்துன்னு கிடையாது. பட் கருத்துன்னு ஒன்று இருக்குன்னா அது சங்கர் சார் சரி, நானும் சரி, எல்லா இயக்குநர்களும் சரி, எல்லா ப்ரொடியூசர்ஸ், எல்லா நடிகர்களும் சொல்கிற ஒரே விஷயம், படங்கள் வந்து தியேட்டரில் பார்க்கணும். இது வந்து திருட்டு விசிடிலையோ டிவிடியிலோ பார்க்கக்கூடாது. அண்ட் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் வந்து அது ஒரு மெசேஜாக சொல்ல. பட் இந்த படம் எடுத்த விதம் ஒரு ஃபோனில் பார்த்து ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் மறந்துட்டாங்க. பட் அதே ட்ரெய்லரை வந்து ஒரு டிவியில் பார்க்குற போது இன்னும் மிரட்டலாக இருந்துச்சு. அதே இது வந்து நாங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்கும்போது நான் அதில் நடிச்சிருக்கேன், சங்கர் சார் உருவாக்கியிருக்காரு. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு 2 பேரும் எங்களை அறியாமே வாவ் சொன்னோம். ஸோ அதுதான் இந்த படம். இந்த படம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய படம். அண்ட் இந்த படம் மூலம் சங்கர் சார் சொல்கிறது அதுதான் நினைக்கிறேன். எல்லாருமே தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். நிச்சயமா சார். இந்த மக்கள் வந்து அந்த உங்க ரசிகர்களாகட்டும், சங்கர் சாரோட அவர்களுடைய ரசிகர்களாகட்டும், எந்த மாதிரியான மனநிலையில வந்து இந்த படத்தை வந்து அணுகணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம வந்து இதுதான் படம், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்ல விரும்பல. படத்தோட சஸ்பென்ஸே அதுதான். இது ஒரு த்ரில்லர். அது எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. விஷுவல்ஸ் பார்த்துருக்கீங்க. இந்த அளவுக்கு ஒரு படத்தோட விஷுவல்ஸ் சங்கர் சார் இது மாதிரி கொடுத்ததே கிடையாது. நானும் அந்த மாதிரி தந்ததில்லை. பட் அவ்வளோ விஷுவல்ஸில் நிறைய ரிவீல் ஆயிருக்கு. அதுலேருந்தே ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அதை மீறி வேற ஒரு சக்தி இருக்குது அந்த படத்தில். நான் ஐ திங்க் ஆடியன்ஸ் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. நான் ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தியேட்டரில். நிச்சயமாக சார், உங்களுடைய படம் நாளை மறுநாள் வெளியாக இருக்கின்றது. அந்த படம் வெற்றி படமாக அமைவதற்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை, அதே நேரத்தில் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு, இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார். உங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். நிச்சயமாக.